இந்த ஏர் ஷோ வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாம் தாங்க போனோம். அங்கே போனாலும் நிலைமையே வேறு. இதை வந்து வீடியோ பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணுறதோ இல்லை கேலி பண்ணுறதோ தப்பு. ஆனால் இந்த வீடியோ 4 பேர் ஷேர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களை இயற்கையை பற்றி மக்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இயற்கைன்னா என்ன, மழைன்னா என்ன, வெயிலுன்னு என்ன, தண்ணின்னா என்னன்னு சொல்லிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு அரிய வாய்ப்பு. சென்னையில் ஏர் ஷோ நடந்துச்சு, விமான கண்காட்சி. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சி. 21 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது வந்து ஒரு பெருமைக்கூடிய விஷயம். இந்தியன் ஆர்மிக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு அற்புதமான விஷயம். ஆனால் நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஆள் இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக வந்து பாதுகாப்பு திட்டத்தை பற்றி நம்ம வந்து மக்களுக்கு சொல்லி தரணும். நம்மளே வந்து பாதுகாப்பு பற்றி சொல்கிறோம், நம்மளே வந்து பாதுகாப்பு பண்ணுறோம். ஆனால் வந்து அந்த ஒரு சில விஷயத்தை மறந்துடுறோம். எப்படின்னாக்கா இதில் எல்லாமே நம்ம வந்து போடுறாங்க. தண்ணி, கொடை, இதை வந்து ரெண்டுத்தையும் மொத்தம் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு உயிர் தடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெயில்ன்றது வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பசங்களாக இருக்கும்போது, குழந்தைங்களாக இருக்கும்போது அது என்ன பண்ணணும், ஒரு கொடையோ இல்லை ஒரு நிழல் பந்தலோ இல்லை வந்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கெல்லாம் வந்து இங்கே சமாளி பகுதியில் வந்து போர் போடுறது கஷ்டம். அங்கே வந்து மணல் பகுதியில் வந்து போர் வந்து ஈஸியாக போடலாம். மணல் பகுதியில் வந்து போரு அந்த மணலில் வந்து இப்போ ஆற்றுலலாம் குத்து போர் போடுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக போரே போட்டு அது மூலிமா தண்ணி எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து தண்ணி வெளிப்படுவோம், தண்ணி கொடுத்துருக்கலாம். தண்ணி வந்து அந்தளவுக்கு தண்ணி இல்லாதனால நிறைய பேர் ஈஸ்டோக் வந்து இருந்தாங்க. ஈஸ்டோக் எனக்கு வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் வந்து ப்ரோக்ராம் பார்க்கல. 11 மணிக்கு ஸ்டார்டிங் சொன்னாங்க. நான் கொஞ்சம் வேலையாக வந்துட்டோம். உள்ள சரியான வெயிலுங்க, ஒன்றுமே சமாளிக்க முடியல. ஃபேமிலி வந்து அங்கே போய் மரத்தடியில் உட்கார சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் அங்கே உட்காந்துட்டாங்க. ஆனால் கண்ணு காட்டின தூரம் ஃபுல்லாக மக்கள் தான். தேடுறேன் என் கண்ணுலேயே ஆஃப் பண்ணலைங்க. 11 மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து 5 மணி நேரம் 4 மணி வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். இதில் ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்கா, ஃபோனே சுத்தமாக டவர் கிடைக்கல, ஜாம் ஆகிடுச்சு. ஜாம் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபோன் எவ்வளோ அத்தனை லட்சம் பேரில் டவர் கிடைக்கலான்னு கூட தெரியல. ஃபோன் ஜாம் ஆனது தான் பெரிய பிரச்சனை. மக்கள் தான் பாதுகாப்பாக வரணும். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டையோ யாரையும் குறை சொல்ல முடியாது. மக்கள் தான். தண்ணி எங்கேயுமே தண்ணி, சாப்பாடு நீங்கள் வந்து சாப்பாடு வீட்டில் கட்டி எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வீட்டில் புளி சாப்பாடோ இல்லை எவ்வளோ ட்ரை சாப்பாடு எவ்வளோ இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு மக்களை வந்து எதுவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். இந்தளவுக்கு ஒரு வருந்தத்தக்க விஷயம் தான் எல்லாருமே. அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான். இந்தியன் ஆர்மி பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. வேறு லெவலுங்க. 21 வருஷம் பற்றி நடக்குதுனாக்கா அது வந்து மக்கள் பயங்கரமாக பாராட்ட வேண்டிய விஷயம். பிரம்மாண்டமான ஷோங்க, எந்த குறையும் இல்லைங்க. நம்மளோட திட்டம் வந்து பாதுகாப்பு திட்டத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். பின்காலத்தில் வந்து ஒரு பசங்க வந்து ஒரு இயற்கையை பற்றி இல்லை ஒரு இராணுவத்தை பற்றியோ இல்லை வந்து ஒரு இந்திய ஆர்மியை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வர வைக்கிறோம். ஆனால் நல்ல விஷயம் தான், தப்பில் எந்த குறையும் இல்லாத நல்லபடியாக போச்சு. மக்களோட விழிப்புணர்வு தான் முக்கியமாக வேணும் உங்களுக்கு. எதுனாக்கா குடையும் தண்ணியும் மெயினாக நீங்கள் கரெக்டாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது. இவ்வளோ பேசிவிட்டு நாங்களே என்ன பண்ணிட்டோம், குடையை எடுத்துகிட்டு போகல. அதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். வெயில் வந்து ஒரு பெருசாக பொருட்களை வெயில் வந்து என்ன ஆகிடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு பொருட்படுத்தலை. இப்போ மழைன்றது நமக்கு அளவு தெரியும், எவ்வளோ மழை பெய்யுது எவ்வளோ வந்து தெரியும். வெயில்ன்றது வந்து இப்போ எல்லாமே செல்லு வந்துச்சு அட்வான்ஸாக. இப்போ நீங்கள் என்ன பண்ண ஒரு 10 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மக்கள் வெளியே வந்துடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்வான்ஸாக போயிட்டோம். அந்த அட்வான்ஸ் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த டைமில் ஏர் ஷோ பார்க்கறதே நம்ம பிஸியாக இருந்துட்டோம். மெயினாக நம்ம தாஸ் மேக் யூடியூப் சேனலில் ராணுவத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுக்க தான் முக்கியமாக வீடியோ எடுக்க போனோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. அதிகப்பட்ட நானும் ஒரு ஆள். ஆனால் கவர்மெண்ட்டையோ இல்லை யாரை பற்றியோ ஒரு குறை சொல்கிறது நம்ம தப்பு, கண்டிப்பாக தப்பு. இது வந்து நம்ம மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியமாக வேணும். நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறீங்க, அது மாதிரி இந்த இடத்துக்கு போகும்போது தண்ணி சாப்பாடு அவாய்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் நடக்குது. ஆனால் எல்லாருமே அவசரப்பட்டு போனாங்க. வந்த 10 லட்சம் பேரும் 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேர் தான் ஒரு ஃப்ரீயாக பக்கத்தில் இருந்தவங்க தான் வந்து ஒரு ஈஸியாக வந்து போயிருப்பாங்க. ஆனால் லாங் ட்ராவலில் வந்தவங்களாம் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுதான் நிறைய பேர் டிஸ்கவர் சேனலில் சயின்ஸ் வீடியோ பாருங்கள். நம்ம அண்ணன் பேக்லெஸ் டிஸ்கவர் சேனலில் தண்ணி வந்து பாலைவனத்தில் மாட்டணும், ட்ராப்பாக குடிப்பார். அந்த இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து வளங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேங்க. மக்கள் இப்போ வந்து வெயில் வந்து தாக்கம் அதிகமாக இருக்குனாக்கா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைமிங் வச்சு வந்துடணும். டைமிங் வந்து 11 மணி ஷோ ஆரம்பிக்குதுனாக்கா நம்ம என்ன பண்ணிடணும், மரத்தடியில் ஆனால் உட்காந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஷோ ஆரம்பிக்கிற டைம் மட்டும் வந்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்பு. மக்கள் என்ன பண்ணால் அட்வான்ஸாக ஒரு 10 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெலாம் ஜனம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் 9 மணிக்கெலாம் வந்து அப்படியே பொறுமையாக நடந்து போய் 10 மணிக்கெலாம் அந்த ஸ்பாட்டில் உட்காந்துட்டோம். சரியான க்ரௌடுங்க. எந்த அளவுக்கு க்ரௌட்னாக்கா சொல்கிறல அந்தளவுக்கு இல்லை, அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்தளவுக்கு ஃபுல் க்ரௌடு. அந்த க்ரௌடில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டோம். உட்காந்தா கூட இன்னொரு பிரச்சனை இல்லை, பார்த்துன்னு தான் இருந்தோம். நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு.
ஃப்ளைட்லாம் ஒன்றா லேண்ட் ஆகிட்டு வந்துன்னு போயின்னு தான் இருந்துச்சு. கரெக்டாக 10 மணி 11 மணிலாம் வந்து என்னாச்சு ஒன்றும் முடியல. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நான் என்ன பண்ணேன், ஃபேமிலி ஃப்ரண்ட்டில் போய் உட்காருன்ட்டேன், மரத்தில் போய் உட்காருங்க, உங்களால் தாங்க முடியாதுன்ட்டேன். இல்லாட்டி நம்மளுக்கும் என்ன ஒரு விஷயம், எனக்கே வந்து அந்த வெயில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நின்றது வந்து கேர் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து இந்த வெயிலை வந்து கணிக்க தவறிட்டோம். வெயில் கணிக்க தவறினால தான் மெயின் தப்பு. நம்ம மக்களோட கவர்மெண்ட் தப்புலாம் சொல்லக்கூடாது. வெயில் வந்து இயற்கை அது வேலை நல்லா காட்டி தாங்க இருக்கும். வெயில்ன்றது ஒரு அந்த வெயிலை கணிக்கிற டைமிங் நம்ம வந்து தவறிட்டோம். அதே மாதிரி செல்லு அட்வான்ஸாக இப்போ அட்வான்ஸாக நம்ம வந்து செல்லு இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இதில் வந்து 40 டிகிரி 30 டிகிரி வெயில் வருதுனாக்கா நம்ம அந்த செல்லில் நிற்கக்கூடாது. வெயிலில் அட்வான்ஸாக நம்ம வந்து வெளியே வந்து அதை விட்டு ரிலீஸ் ஆகி நம்ம வந்து நம்ம உயிரை தான் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கணும். வெயில் முக்கியமாக, ப்ரோக்ராம் முக்கியமாக, அதை நம்ம தான் முடிவு பண்ணி நம்ம தான் தூரம் வந்துடணும். நம்ம வந்து மற்றவங்கள குறை சொல்கிறதோ வந்து இயற்கையை பற்றி நம்ம வந்து குறை சொல்கிறதோ இருக்கக்கூடாது. எனக்கு இயற்கையை பற்றி திட்டினாலே பிடிக்காது. இயற்கையை வந்து அது வேலை அதை காட்டிட்டு தாங்க இருக்கும். நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். ஓகே, நம்ம சேனலில் ஒரு 5 பேர் 6 பேர் பார்த்தா கூடயும் இது நான் அவங்களுக்காவது ஒரு விழிப்புணர்வு இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய பேர் கிண்டல் கேலி பண்ணியிருப்பீங்க. பார்த்து நம்ம சேனலில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. கிண்டல் எத்தனை பேர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.